என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னர் மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? கோவிஷீல்டு தடுப்பூசியால பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதானு அதோடைய கண்டுபிடிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனகா தெரிவிச்சிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியவா கொண்டு வருகிறார்? உன்னை எவ்வளவு பதட்டம்! இவங்க பதட்டமாகறதோட சேர்த்து நம்மளையும் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு பதட்டமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையாது. இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவங்க இப்படி ஒரு நியூஸை போட்டு நம்மளை டென்ஷன் ஆக்கினதை கூட நான் மன்னிச்சிருவேங்க. எதை நான் மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோனோ அதே காலத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தினாங்க பாருங்க, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. கோவிட்ல சிக்கி ஆம்புலன்ஸ்ல படுத்து ஹாஸ்பிட்டல் கிடைக்காம ஹாஸ்பிட்டலா சுத்தி கடைசியா அதுல ஒரு பெட்ல அட்மிஷன் கிடைச்சா ஆக்சிஜன் கிடைக்காம கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு வெளியில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுலயும் அந்த டைம்ல வந்து எங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் தெரியும், வீடியோவே போட முடியாம மொத்தமா வேற ஷேவ் பண்ணி விட்டாங்க. அந்த ஷேவ் பண்ண மூஞ்சோட வேறலாம் நான் பேசியிருப்பேன். எங்கே செல்லும் இந்த பாதை 2 வருஷம் ஆச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்கவே கூடாதான்னு வெளியில வந்து 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பக்கம் நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்கான அந்த கைப்புள்ள, இவனை என்ன பண்ணலாம்? சரி, இவ்வளவு பதட்டம் ஏற்படுத்துற அளவுக்கு உண்மையிலே என்னதாங்க நடந்துச்சு? கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு எல்லாம் நெஞ்சு வெடிச்சு போயிடும், கண்ணு அவிஞ்சு போயிடும், நாக்கு தள்ளி செத்து போயிருவாங்களா? அதான் உண்மையா? உண்மையிலே அந்த கம்பெனி அப்படிதான் கோர்ட்ல ஒத்துக்குச்சா? எந்த கோர்ட்ல ஒத்துக்குச்சு? என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு ரொம்ப ரேர் கேசஸா, அதாவது தடுப்பூசி போட்ட எல்லாருக்கும் இல்லை, தடுப்பூசி போட்டவங்கள்லயே ஒரு சில பேருக்கு, அதுவும் ரொம்ப ரேர் கேசஸா டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிடிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போகிப்டோபேனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிடிஎஸ்னா என்ன, இதால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒரு டாக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக இருக்கும். அதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இப்போ ஏன் இந்த சம்பவங்கிறது திடீர்னு இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த சம்பவங்கிறது எங்கே வெடிச்சுது அப்படின்னா யூகேல வெடிச்சுது. இங்கே தான் நமக்கு அது கோவிஷீல்டு அப்படின்னு தரப்பட்டுச்சு. இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது இந்தியாவில் சேரம் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரைட்ஸ் வாங்கி இங்கே உற்பத்தி பண்ணி நம்ம எல்லாருக்குமே தந்தாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதிங்கிறத பண்ணாங்க. 60%, அதாவது உலகத்துடைய ஒட்டுமொத்த வேக்சின் தேவையுடைய 60%ங்கிறது இந்தியாவில இருந்து தான் உற்பத்தி ஆகி உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அது எல்லா வேக்சினுக்குமே பொருந்தும். கோவிட் டைம்ல நாம தான் அதிகமாகவும் சப்ளை பண்ணோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோவிஷீல்டுடைய ஒரிஜினல் ஓனர் யாருன்னா யூகேல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவங்க கோவிட் டைம்ல இந்த ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சினை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த வேக்சினை வந்து யூகேல எல்லாருக்குமே போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2021ல் ஜாமி ஸ்காட் அப்படிங்கிறவர் இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டார். அவர் வேக்சினை எடுத்துக்கிட்ட 20 நாளைக்குள்ளேயே அவருடைய உடல்நிலைங்கிறது மோசமாகுது. பிரெயினில் அவருக்கு பிளட் கிளாட்டுங்கிறது ஏற்படுது. அதனால ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு அவர் போகிறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. எப்போ வேணால் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி 3 முறை அவருடைய ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து தகவல் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவ்வளவு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து வெளியில் வந்தவர் இந்த வேக்சின் போட்டதால தான் எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டார். அவர் மட்டும் கேஸ் போடலை, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கு. ஒரு சில பேர்லாம் இறந்தே போயிருக்காங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி 51 பாதிக்கப்பட்டவங்களை ஒன்றா சேர்த்து இந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கில் தான் ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய வேக்சினை யூஸ் பண்ணால் வெரி ரேரஸ்ட் கேசஸில் இந்த மாதிரியான பிளட் கிளாட் ஏற்படுத்தக்கூடிய டிடிஎஸ்ங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேளை பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தால், இல்லை அவருக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதனால் இந்த மாதிரியான ஒரு பிளட் கிளாட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கேஸ் போட்டவங்களுக்கு இது ஒரு முதல் வெற்றியாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி வந்து இல்லை எங்களுடைய வேக்சினால் அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முதல் தடவையாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு இத்தனை வருஷம் எடுத்திருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த செய்தி வந்து யூகேலேருந்து வெளிவரக்கூடிய டெய்லி டெலிகிராஃப் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து பப்ளிஷ் ஆச்சு.
இது பப்ளிஷ் ஆன உடனேயே இந்த வேக்சின் தான் இங்கே கோவிட்ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டுங்கிறது வர ஆரம்பிச்சுது. இப்படி சோஷியல் மீடியாவில் அது பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லா மீடியாவும் பார்த்தீங்களா கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்குலாம் பயங்கரமான சைடு எஃபெக்ட் வரப்போது செத்து போகிறாங்கங்கிற அளவுக்கு நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஃபேக்ட்டு, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் தேவையில்லாமல் நியூஸை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி, இதில் ஒரு 2-3 உண்மைகளை பார்த்துடலாம். என்னென்னா, இந்த தடுப்பூசியை போட்டால் உண்மையிலேயே ரேர் கேசஸாக பாதிப்புகள்ங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது புது செய்தி இல்லை, புதிய ரகசியம் கிடையாது, ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கோவிட்ஷீல்டுடைய வேக்சின் வரும் இல்லையா, அதுக்குள்ளாரையே இந்த வேக்சினை போட்டால் இந்த மாதிரியான டிடிஎஸ் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே மென்ஷன் ஆகி தான் இந்த வேக்சினே டெலிவரி ஆகும். அப்படி எச்சரிக்கையோடு வந்த அந்த வேக்சினை எடுத்து தான் நாம் எல்லாருக்குமே போட்டிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ரேர் கேசஸில் தான் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தானே, இது என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு தான் பல டாக்டர்ஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதோட இந்த டிடிஎஸ்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் கோவிட்ஷீல்டு, எந்த வகையான கோவிடுக்கான வேக்சினை நீங்கள் எடுத்திருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் ஒரு சில வேக்சின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம போலியோ மாதிரியான வேக்சின்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியான இன்னும் ஒரு சில வேக்சின்ஸுக்கு கூட இதே மாதிரியான ஒரு பாதிப்புங்கிறது ரேர் கேசஸில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருடைய உடல் நிலையை பொறுத்து, அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து அந்த வேக்சின் ஊசியை வந்து ஏதோ ஒரு வகையில் சைடு எஃபெக்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட்ஷீல்டால் மட்டும்தான் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியாது அப்படிங்கிறதுலாம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் மீடியா ஒரு பக்கம் பூதாகரமாக இதை பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதால இதை கையில் எடுத்து இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறதை தான் எதிர்கட்சிகள் ரொம்ப பெரிய அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவிட் டைமில் கோவிட்ஷீல்டை வந்து கண்ணா பின்னான்னு எல்லாருக்கும் போடுறதுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணீங்க, இது மிகப்பெரிய அளவுக்கான ஸ்கேமு, இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து வச்சு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்படி பண்ணுறதால வேக்சின் மேலேயும் மெடிக்கல் சிஸ்டத்தின் மேலேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மைங்கிறது வந்துடும். அது மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தாக இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா பொது சமூகத்துக்கு டக்குன்னு இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படும்போது ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம்ங்கிறது பெருசாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவங்க விலகி போகிறதுக்கு, இல்லை ஃப்யூச்சரில் வேக்சினை எடுத்துக்காமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம போலியோவை முழுமையாக கட்டுப்படுத்தியிருக்கோம். ஃப்யூச்சரில் போலியோவுக்கான வேக்சினை எடுக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எதிர்கட்சிகளும் செயல்படணுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதில் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, 2021 அப்புறமா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். நேஷனல் கிரைம் பியூரோவுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 12% அளவுக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கோவிடுக்கு அப்புறமா இந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வச்சுட்டு தான் பார்த்தீங்களா, நீங்கள் தடுப்பூசி போட்டதுடைய விளைவு தான் இவ்வளோ பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் தடுப்பூசியால் தான் இவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் இதற்கான சஜஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் உட்காந்தே வேலை பார்க்க வேண்டிய சூழலுங்கிறது கோவிடுக்கு அப்புறமா அதிகமாக இருக்குது. ஆக்டிவிட்டீஸுங்கிறது நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபிசிக்கலாகவே அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. இது எல்லாமே கூட ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்கலாம். அதோட நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஆஃபீஸுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டு வருவோம், அது எல்லாமே குறைஞ்சது. வீட்டில் இருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு. அதனால் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக எடுத்து தடுப்பூசி போட்டலாக தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு உறுதியாக அது மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது சரியானதாக இருக்காது. யூகேல நடக்கக்கூடிய அந்த கேஸுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனியுடைய அத்தனை எக்ஸ்பென்சஸையும், அதாவது அவங்களுடைய வழக்கு செலவுகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படின்னு யூகே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதோட இந்த 51 பேரும் நஷ்ட ஈடா கேட்கக்கூடிய தொகைங்கிறது 100 மில்லியன் யூரோ அளவுக்கு மேல இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. யூகேல ஏற்கனவே வேக்சினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு தரக்கூடிய ஒரு ஸ்கீமுங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது நான் வேக்சின் போட்டேன், எனக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,000 யூரோ அளவுக்கான பணம்ங்கிறது நமக்கு வழங்கப்படும். அதாவது அவங்களுக்கு வழங்கப்படும். ஆனா இது பத்தாது, இதை விட அதிகமாக தரணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த 51 பேரும் சேர்ந்து போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸில் ஒருவேளை அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா 100 மில்லியன் யூரோ அளவுக்கான பணத்தை நஷ்டஈடாக வழங்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஆஸ்ட்ரோசெனிகா கம்பெனியோடைய ஒட்டுமொத்த வழக்கு செலவுகளையும் அந்த கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது யூகே கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோவிட் டைமில் வேக்சினேஷனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அதில் தைரியமாக முன் வந்து ஆஸ்ட்ரோசெனிகா பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால அது கவர்மெண்ட்டுடைய பொறுப்புன்னு கவர்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி ஒரு சிஸ்டம்ங்கிறதே இல்லை. இங்கே யார் மேலே பழி போடலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட இதை வச்சு பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரோல் பாண்டில் கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கான பணத்தை சேரம் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க. இதையும் குற்றச்சாட்டா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, 50 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்க? இந்த தடுப்பூசி போட்டால் பெரிய பிரச்சனை வரும், அதை மறைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு புதுசாக ஒரு ரூட்டை வேற கிளப்பிட்டு இருக்காங்க. 50 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு, அது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டாக வைக்கலாமே தவிர தடுப்பூசி போட்டதுக்காக மறுபடியும் நோய் வரும், அதை தடுக்கிறதுக்காக தான் வாங்கினாங்கன்னு குருட்டாம்போட்களை நாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அதுவும் எதிர்கட்சிகளுக்கு இது அழகாக இருக்காது. இந்தியாவில் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழக்குங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, உண்மையிலேயே கோவிட்ஷீல்டு மாதிரியான தடுப்பூசியை கோவிட் டைமில் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, அதால் ஏதாவது பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கா, நம்மளுடைய உடல்நிலை மோசமாகிறதுக்கெல்லாம் அதுதான் காரணமா அப்படிங்கிறத ஒரு டாக்டர்ஸ் குழு அப்புறம் சயின்டிஸ்ட் குழுவெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு தலைமையாக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து நியமிக்கணும். அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிடணும். அது மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க. உண்மையிலே இதுதான் சரியான பாதை. கோவிட்ஷீல்டை நம்ம யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த டைம் கோவிடுங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு தடுப்பூசிங்கிறது தேவையாக இருந்துச்சு. அது நமக்கு கிடைச்சது, நம்ம பயன்படுத்திட்டோம். அதால் ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத சரியான சயின்டிஃபிக் மெத்தடோட அனலைஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகரணுமே தவிர அதை வச்சு தேவையே இல்லாமல் பாலிடிக்ஸையோ இல்லை பதட்டத்தையோ உருவாக்குறதுங்கிறது சரியாக இருக்காது. அவ்வளோதான். சரி, ஓகே பிக் பாஸ், இந்த கோவிட்ஷீல்டு குழப்பத்துக்கு ஒரு சரியான தெளிவுங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் தெளிவு வரணும்னா ஜிகே வீடியோ போய் பாருங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.